சேலத்திலேருந்து ஜிமாம் என்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, சில வாரங்களுக்கு முன் தன்னுடைய கவலையை பிறரிடம் முறையிடுவதற்கு மார்க்கத்தின் அனுமதி உள்ளது என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் தன்னுடைய வறுமை நிலையை அல்லாவிடம் மட்டும் முறையிடுபவனுக்கு பிரதிபலன் உண்டு, மனிதர்களிடம் முறையிட்டால் அவன் வறுமை நிலையை அல்லாஹ் அகற்றவே மாட்டான் என்ற ஒரு ஹதீஸை இஸ்லாம் கூறும் பொருளியல் பயானில் சொல்லியிருந்தீர்கள். இதிலிருந்து மற்ற கவலைகளை பிறரிடம் முறையிடலாம், வறுமையை முறையிடக்கூடாது என்று புரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கவலையை அடுத்த ஆள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாமான்னு ஒரு கேள்வி கேட்டார். அது பகிர்ந்து கொள்ளலாம், ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சுருக்கிறாங்க என்பதற்கு நம்ம சான்றுகள்லாம் சொன்னோம். இப்போ என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்பில் உரையாற்றும் பொழுது எவன் ஒருத்தன் தன்னுடைய வறுமையை மக்கள்கிட்ட போய் முறையிடுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு தீர்த்து வைக்க மாட்டான், அவன் பக்கமே சாட்டி விட்டுருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான்னு இருக்கிறது. அப்போ வறுமையை தவிர மற்றதை முறையிடலாம்னு எடுத்துக்கொள்வதா, அல்லது வறுமையை முறையிடலாமா, முரண்பாடாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக கேட்குறார். அதான் அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், நீங்கள் சுட்டி காட்டின ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, மண் நசலத் பிஹி ஃபாக்கத்துன், யாருக்கு வறுமை ஏற்படுகிறதோ ஃபன்சலஹா பின்னாசி, அதை மக்கள்கிட்ட கொண்டு இறக்கி வைக்கிறானோ லம் து சத்த ஃபாக்கத்துஹு, அவனுடைய வறுமை அடைக்கப்படாது. ஒமன் நசலத் பிஹி ஃபாக்கத்துன், யாருக்கு வறுமை ஏற்பட்டு ஃபன்சலஹா பில்லாஹி, அது அல்லாவிடம் இறக்கி வைக்கிறானோ இப்போ யூசிகுல்லாஹுலஹு பிரிசுக்கின் ஆஜிலின் வாஜிலின், அல்லாஹ் உடனடியாகவோ கொஞ்சம் தாமதமாகவோ அவனுக்கு அந்த ரிசுக்கை அல்லாஹ் வழங்கிடுவான். அல்லாட்டே முறையிடுங்க, மனுஷன்கிட்ட போய் முறையிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வருகிறது. அப்போ நம்முடைய வறுமையை அடுத்த ஆள்கிட்ட முறையிடக்கூடாதா, அப்படி தானே வருது. வறுமையை தவிர மற்ற விஷயங்களை முறையிடலாமாங்கிற இந்த முறையிடுதல் என்பது சரியான முறையில் விளைவிக்கணும். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், தனது வறுமையை நீக்குவதற்கு அவன் உழைக்கணும். எனக்கு வறுமை வந்துருச்சுன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், அதன் மூலம் என்னுடைய வறுமையை நீக்கிறதுக்கு பாடுபடணும். அதை விட்டுட்டு இவன் யாசிக்கிற ஆளை பற்றி சொல்லப்படுது. வறுமை என்ன செய்கிறான், மக்களே நான் கஷ்டப்படுறேன், நீங்களாம் பார்த்து செய்யுங்க. நீ உன்னுடைய வறுமையை நீர்ப்பதற்கு நீ என்ன உழைத்தாய், அல்லாஹ்விடத்தில் அந்த இறக்கி வைத்து விட்டு நீ அதுக்கு பாடுபடணுமா இல்லையா? அதான் மனிதன்கிற முறையில் அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் என்ன செய்கிறான், நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மக்களை நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிறணுன்னா, அப்போ நீ உன்னுடைய கடமை நீ என்ன செஞ்ச, ஒன்றும் செய்யாமல் இருந்தேன்னு வருதா இல்லையா? அதுக்கு தான் அங்கே தடுக்கப்படுது. நீங்கள் வறுமையை மக்கள்கிட்ட இறவிக்கக்கூடாது, வறுமையை போக்குவதற்கு நீங்கள் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யணும், அல்லாட்ட எடுத்து வைக்கணும், நீங்களும் உழைக்கணும், தேடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி தேடாமல் யாசிக்கிற விஷயத்துக்கு தான் சொல்லப்படுது. வறுமையை கொண்டு என்ன செய்கிறது, மக்கள்கிட்ட போய் நீங்கள் தான் என்னுடைய வறுமையை போக்கணும்னு மனிதன்கிட்ட போய் முறையிடுறது, அதுக்கு தான் தடை இருக்கே தவிர நம்ம வர்ற கஷ்டத்தை சொல்லி ஒரு ஆலோசனை கேட்குறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வியாபாரம் பத்தலை, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, அதில் 100 ரூபா வரவு வந்தால் 120 ரூபா செலவு வருது, நான் என்ன செய்கிறது, நான் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள், இந்த மாதிரி இறக்கி வைக்கிறது தப்பா? நம்ம அவன் போய் கையேந்துறதுக்கு தானே தடுக்கப்படுகிறது. யாசகம் கேட்பதுக்கு விஷயம் அது. வறுமையை மனுஷன்ட்டு போய் யாசகம் கேட்டு என்ன செய்கிறது, யாசகம் 3 பேருக்கு தான் அனுமதின்னு வேறு ஹதீஸை சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாதவன் யாசகம் கேட்குற விதமாக எல்லாரும் வறுமை வந்தால் என்ன செய்வாங்கன்னா உழைக்குவாங்க, பாடுபடுவாங்க, அல்லாட்ட பாரத்தை சுமத்தி விட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அதை விட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், எந்த வறுமை வந்தாலும் நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிறேன்னு மனுஷன்ட்டு போகிறான். அவன் ஏன் உன்னை பார்த்துக்கிறேன்னு, அல்லாவோடு உன்னை பார்த்துக்கிறவான். அப்போ மனிதர்கள்ட்ட வறுமை இறக்கி வைக்கிறது என்பதை நாங்கள் அன்சலன்னு வார்த்தை வருது. வறுமையை கொண்டு போய் மனிதர்கள்ட்ட இறக்கி வைக்கிறது. இறக்கி வைக்கிறேன்னு என்ன அர்த்தம், அவன் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, எனக்கு வறுமை நீங்கள் தான் பிச்சை கேட்குறன்னு அர்த்தம். அந்த மாதிரி நடந்து கொள்வதற்கு தான் அந்த பொருளியலில் சொன்ன ஹதீஸுடைய கருத்து இருக்கே தவிர மனிதர்கள்ட்ட போய் கேட்கலாமான்னு கேட்டால் ரசூல்லாட்ட நினைஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஷக்கன்னா சுயிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜூவா, மக்கள் ரசூல்லாட்ட பசியை பற்றி முறையிடுறாங்க. ரசூல்லாவே ரொம்ப பசியாக இருக்குதே, 2 நாள் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறோமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல்லாட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது பசிக்கு ஒரு வழியே இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்கன்னு வருகிறது.
அப்போ முறை அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு எதுக்குன்னா பிரயாணத்தில் வேலையும் கிடைக்காது, பிரயாணத்தில் போயிட்டுருக்குறாங்க, தளபதியாக இருப்பவர் தான் அவங்களுடைய உணவுக்கு பொறுப்பாளி, ரசூல்லா தான் தளபதியாக இருக்கிறாங்க. நீங்கள் பசியாக இருக்குது முறையிட்டவுடனே என்ன செய்யுது, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்கு தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு கடல்லேருந்து என்ன செய்கிறது, ஒரு பிராணியை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டினா அதை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு வருகிறது. அப்போ பசியை முறையிட்டார்கள்ங்கிற ஹதீஸு முஸ்லீமில் வருகிறது. அது மாதிரி புகாரியில் ஒரு ஹதீஸு 1413வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜாஹு ரஜுலானி, 2 மனிதர்கள் வந்தார்கள். அஹதுஹுமா யஸ்குல் ஐலா, ஒரு ஆள் வறுமையை முறையிடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப வறுமையாக இருக்குதே, நாங்கள் என்ன செய்கிறது, யாசகம் கேட்குறதுக்கு அவர் முறையிடலை, அதுக்கு தீர்வு கேட்குறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே வறுமையாக இருக்கிறது, அது என்ன, எப்படி நீடிக்குமா, என்ன மாதிரி விஷயம்னு எடுத்து முறையிடுறார். ஒல்லாகர் யஸ்பு கத்தா சபீல், இன்னொருத்தர் எங்கே பார்த்தாலும் வழிப்பறியாக இருக்கேன்னு கேட்குறார். ரசூல்லாட்ட 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப வறுமையாக இருக்குதே, அதுக்கு நம்ம என்ன செய்கிறது. இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா வழிப்பறியாக இருக்குது, வெளியே போக முடியல, விளாண்டுட்டு போயிடுறாங்க, பறிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த 2 விஷயத்தை முறையிடுறாங்க. அந்த முறையிடுற அர்த்தம் என்னென்னு வழங்குது. ரசூல்லாட்டு தாங்கன்னு கேட்கல அவர். ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்மா கதூ சபீல், இந்த வழிப்பறிங்கிறது இருக்குல்ல, அது ஃபைன்னஹு லா யஅதி அலைக்க இல்லா கலீல், அது இனிமேல் குறைவாக தான் நடக்கும். ஹத்தா தஹ்ருஜல் ஈரு இலா மக்கத்து பி கைர் ஹஃபீர், மக்கா வரைக்கும் என்ன செய்யும், ஒட்டக கூட்டம் எந்த அச்சம் இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய நிலைமை நான் ஏற்படுத்துவேன், அது சீக்கிரத்தில் தீர்ந்துடும் அப்படின்ட்டாங்க. வறுமையை பற்றி முறையிட்டு இல்லைப்பா, அது என்னன்னு கேட்டால், இப்போ தான் நீ வறுமையை பற்றி முறையிடுற, ஒரு காலம் வரும் தன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு யாராச்சும் வாங்கிக்கிறங்கன்னு ஒருத்தன் அலையுமா, வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, அப்படி செல்வம் பெருக்கெடுத்து ஓடும். அப்போ இவர் வறுமையை முறையிட்டார்னு வருது. என்ன முறையிட்டார், ஏதாவது தாங்கன்னு முறையிடலை. இதுக்கு என்ன தீர்வு, இப்படி தான் நீடிக்குமா, இந்த வறுமையாகத்தை எப்பவும் இருக்குமா, காலமெல்லாம் நம்ம கஷ்டப்படத்தான் போகிறோமா, அதுதான் முறையிட்டல். முறையிடுதல் என்பது ரசூல்லாட்ட வறுமையை முறையிட்டார்னு ரசூல்லா நினைஞ்சாங்க, வறுமை முறையிறியா, இந்த 100 ரூபா வச்சுக்க, அப்படி கொடுக்கல. வறுமையை முறையிட்டதுக்கு ரசூல்லா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ தான்ப்பா நீ வறுமையை முறையிடுற, ஒரு காலம் சீக்கிரத்தில் வரப்போகுதுப்பா, பணத்தை வச்சுக்கிட்டு வாங்க யாராச்சும் வரையலான்னு கேட்பான், வாங்குறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான், அப்படி ஒரு காலம் வரும், அந்தளவுக்கு செல்வ செழிப்புலாம் ஏற்படும், இந்த வறுமைங்கிறது நிரந்தரமாக இருக்கா. அப்போ தீர்வை தான் கேட்டார் அவர் யாசகம் கேட்கல. இந்த வறுமையுடைய நிலைமை என்ன, இப்படி தான் இருக்குமா, சீக்கிரத்தில் மாறிடுமா, பல ஆண்டுகள் தொடருமா, அப்படிங்கிறது தான் கேட்டார். அந்த மாதிரியான ஒரு ஆலோசனைகள் பெறுவதற்கு என்ன இல்லை, ஒரு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை.